சாமி சரணம் சாமிமார்களே மக்களே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எருமேலியில் பேட்டை துள்ளி முடிச்சுட்டு பெருவழியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பின்னாடி நடந்து வர்றாரு, இருமுடி மறைச்சிக்கிச்சு, பின்னாடி வர்றாரு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ எருமேலியிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி டே 1ல் எவ்வளோ தூரம் ஒரே மொத்தமாகவே 2 நாள் தான், டே 1 டே 2லாம் கிடையாது. 2 நாளில் நம்ம ஜேர்னி பெருவழி ஜேர்னியை வந்து முடிக்கணும். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் நிறைய பேர் நடந்து போகிறாங்க பெருவழியில். அங்கே பாருங்கள் முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் இருமுடிகளாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எதுவும் அமையுங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதை ஐயப்பனா பார்த்து கொண்டு போய் நம்மளை விடுற டெஸ்டினேஷன் தான். சாமியை சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேரூர் வந்துட்டோம். பாப்பா பொறி தெரியுது, வாங்கி போடணும். இருந்தா இதில் வாங்கி பொறி வாங்கி போடணும். இங்கே போடலாமா அங்கே போடணுமா? இங்கே போடணுமா அங்கே போடுறக்கா? பொறி வாங்கிட்டார் உங்கள் என்எஸ் கேப்டன். இப்போ போட போடுறாரு. வரும் சார். உங்களுக்கு என்எஸ் கேப்டன் இவ்வளோ பேரூத்தூரில் பொறி போடுறாரு. சரிங்க, மீன் இருக்குல்ல. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணப்பா. சேட்டு பேரூத்தூரில் கொஞ்சமாக தண்ணி வருதுங்க, அதிகமாக இல்லை. வருது தண்ணி, நல்லா ஃபீவராக இருக்குது பள்ளத்தில். இதான் பேரூர்த்தோடு. ஸ்ட்ரைட்டாக போனால் குமிழி. இது 30 திரவணம் போட்டிருக்காங்க. நம்ம இதிலிருந்து லெஃப்ட் பிரிஞ்சு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே செக் பண்ணுறாங்க, நம்ம செக் பண்ணிட்டாங்க. பேரூரில் என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி டிக்கெட் வேணும். டிக்கெட் வேணும்னா அளவு இல்லை, அனுப்பலாம். சாமியே சரணமையப்பா. சாமி பெருவழி இங்கிருந்தே இந்தியா ஆரம்பிக்கிறது பாருங்கள். கோயிலுக்கு பெயிண்டில் அடித்து சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் பெரிய வழி பாருங்கள், பெரிய பாதா. ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. முருகர். ஆமாம் முருகர் மக்களே, இது முருகர் கோயில். அதான் அரோகரா அரோகரா ஓகா. ஸோ இங்கே கடைசியாக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் நடைபெறுது பாருங்கள். இதுதான் பெருவழி. இறங்கியாச்சு. இனிதே தொடுங்கிறது பெருவழி. சாமியே சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஸோ பெருவழியில் இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமும் முக்கியமான இடங்களாக பார்த்து பொறுமையாக நிதானமாக விளாக் பண்ணுறேன். எல்லா இடங்களையும் போட்டு ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு வீடியோ வந்து வளவலன்னு கொண்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு தேவையான இடத்த மட்டும் வீடியோஸில் கவர் பண்ணி கொண்டு வரக்கான பார்க்குற மக்களே. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சபரிமலை சீரிஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு வாவர் சன்னதி இருக்குது. ஸோ அதுதான் மக்களை எல்லைக்கோடு, பெருவழிக்கான எல்லைக்கோடு. கானகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது என்று இருந்தால் தெரியவில்லை. கானகத்துக்கு பக்கமாக போய்விட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரணம் சாமியே சரணமையப்பா. சாமி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஆரம்பிக்குது. இங்கேருந்து தான் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. அதாவது கானகம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இங்கேருந்து தான் ஃபாரஸ்ட்டு. வாங்க உள்ளே போகலாம். சாமி சரணம் சாமியே சரணமையப்பா. மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். பின்னாடி பாருங்கள் செக் போஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் செக் போஸ்ட் தாண்டி இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கியிருக்கோம். வந்துருச்சு பாருங்கள் சாமி. சாமி சரணம் சரணமையப்பா. முன்னாடி பாருங்கள் மக்களே, இதுதான் மக்களை பெருவழியின் தொடக்கம்னு இங்கேருந்து தான் சொல்லணும். அதாவது காட்டுக்குள்ளே நடந்து போகிற வழி அருமையாக ஆரம்பிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது சாமி. முன்னாடி பாருங்கள், பார்த்து போகணும், கால் வழுக்கு போகுது. சாமி சரணம். அவ்வளோதான் சாமி. இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கானகத்துக்குள் செல்ல போகிறோம். வெல்கம் டு சபரிமலை பெருவழி யாத்ரா மக்களே. இப்போ வந்து நம்ம இறங்கி கொண்டு இருக்கிறோம். திரும்பலாம் தேவையில்லை, நம்ம அப்படியே நிறுத்தி எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய இறக்கம். எங்கள் சாமி கடலை போட்டு வர்றாரு. ஐ மீன் கடலை சாப்பிட்டு வர்றாரு. ஏன் சாமி? அப்புறம் நீங்கள் சாப்பிட உட்கார மாட்டேங்கிறீங்க. ப்ரோட்டீன் வேணுங்க. ப்ரோட்டீன், எஸ். ப்ரோட்டீனுக்காக பீனட் பட்டர் சாப்பிட்டு வர்றாரு. சரி, பீனட் மட்டும் இல்லை, இது கிரவுண்ட் நட் அரைச்சாதான் அது பீனட். கரெக்டா? ஏதோ ஒன்று வாயில் போட்டோமா அரைச்சோம். நல்லா இறக்கும், சூப்பராக இருக்குது. இதை விட பயங்கரமான இறக்கம்லாம் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது.
அங்கே ஒரு மணிகண்ட சாமி தூங்கிட்டே போகுது பாருங்க. ஆனால் நம்மளால் இருமுடி எடுத்துகிட்டே நடக்க முடியல. அவர் பாருங்கள் இருமுடியே வச்சுட்டு தன் குழந்தையும் வச்சுட்டு பெரிய விஷயம் இதெல்லாம். இங்கே தான் வந்து தகப்பனுங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இங்கே தான். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மேடுன்னு. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஏப்பா எல்லாம் டீயாக தான் குடிப்பீங்களா? சோடா ஒரு யங்ஸ்டர்லாம் கூட கூட்டிகிட்டு வரீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கு. ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க? சாமியே சரணம் ஐயப்பா. சாமி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறிகொண்ட வேங்கைகளாட்டம் எங்கே போயிட்டுருக்குறோம்? காளைக்கட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது காளை கட்டி, அதோடது வந்து சொல்ல அப்படியே காளைக்கட்டின்னு மாற்றிட்டாங்க. காளைக்கட்டி நோக்கி போயிட்டுருக்குறோம். அங்கே போனால் தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லி மலையில் நண்பன் தரன்னு எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் அவர் தான் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பாதை பாருங்கள் எவ்வளோ அருமையான பாதையாக இருக்கிறதுன்னு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது காளைக்கட்டிக்கு. ரோடு சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருந்த தார் ரோட்டுக்கு இந்த ரோடு எவ்வளவோ பரவாயில்ல சாமி. என்னப்பா? தடம் பாதை. ஆனால் நல்ல கூட்டம், பெருவழியிலேயே கூட்டமாக உள்ளது. மக்களே இவ்வளோ நேரம் நல்ல ட்ரெக்கிங்காக வந்து மேடுகள் இறக்கங்களாக இருந்தது. இப்போ வந்து சமதளம் வருது. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே சாமிகளுக்குலாம் இப்போ தான் ஒரு செகண்ட் அப்படியே ஜல்லியாக அப்படி ஒரு ஃபீல் வந்திருக்கும் எல்லாருக்கும் காலுக்கு. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்கும், அதுக்காக நானும் சொல்லலை எல்லாத்துக்கும். இப்போ சரி சமதளத்தில் நடந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மாளிகைப்புறம் பாருங்கள், உட்காந்து ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்குறேன், ஆப்பிள் சாப்பிட்ருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. நல்ல வியூ. நல்ல சபரிமலை பெருவழியில். இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம காளைக்கட்டி நோக்கி நடந்து போயிட்டுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து சபரிமலை யாத்திரை கிளம்புன ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ, இருமுடி கட்டின வீடியோலாம் இருக்கும். அதை யாராவது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சாமி நெல்லிக்காய் சாப்பிட்டு வர்றாரு. எந்த நேரத்தில் பிளெயின்னு சொன்னீங்களோ தெரியல, காலில் நறுக்குன்னு வருது. சாமி எனக்கு ஒன்று எடுத்து கொடுங்க, நன்றி. நெல்லிக்காய் சாமி மருதானி வைக்கக்கூடாது. ஏன் வைக்கலாமே? ஐயப்பனுக்கு வச்சுருப்பாங்க. ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஐயப்பனுக்கு வீட்டில் இருக்கும்போது ராஜாபுரத்தில் குருகுலத்தில் இருக்கும்போது வச்சாங்க, காட்டில் இருக்கும்போது வச்சாங்க தெரியலையா? சாமியே சரணம் ஐயப்பா. சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, என்னமோ பேர் சொன்னாங்க அதுக்குள்ளே மறந்துட்டுன்னு. மலைப்பாறையாம்மா சாமி? தலைப்பாறையா? சத்தமாக சொல்கிற சாமி. ஒரு சாமிமார்கள் கூட சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன பையன் வளரும் யூடியூபர். ஸோ தலைப்பாறைங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு தலைப்பாறைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். க்ரௌடு வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆரம்பத்துலேருந்து என்ன ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சோ அதே ஸ்டேஜில் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. க்ரௌடு எங்கேயும் ஸ்டக் ஆகிற அளவுக்குலாம் கிடையாது, க்ரௌடு ஓரளவுக்கு இருக்குது. போக தான் மீதி இடங்களில் க்ரௌடுகள் எப்படி இருக்குதுன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் போவோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு அழுதமலை ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். சாமி அழுதமலை போயிடலாம்ல? எங்கள் கூட வந்த சாமி ஒருத்தரையும் சவுண்டை காணோம். ஏன் சாமி என்னாச்சு? தலப்பாறை கோட்டா. கோட்டா பாருங்கள், தலப்பாறை கோட்டா. அவ்வளோ லாங்குவேஜ் சொன்னாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு கடைசியாக இங்கே பார்த்தா புரிஞ்சிச்சு. பரவாயில்ல, இந்த கோயில் நல்லாக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லா பக்கமும் லொக்கேஷன். முன்னாடி மலையில் நண்பன் போயிட்டு இருக்கிறார் பாருங்கள். அவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இல்லை, அவர் சேனலில் இருக்கிறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் இருக்கிறார் அவர். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. கால் தடன்னு இழுத்துக்கிட்டு போகுதே ஐயப்பா. பொறுமையாக போகலாம் ஐயப்பா. ஒன்றும் அவசரம் இல்லை, 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நிதானமாக போகலாம் ஐயப்பா.
இங்கே பாருங்கள் ஜூஸு எல்லாமே இருக்குது. எல்லாம் எல்லாம் உணவுகள் தவிர மீதி எல்லாம் சிற்றுண்டிகள் அனைத்தும் உள்ளது. ஏன் ப்ரோ கரெக்டாக? சிற்றுண்டிகள் அனைத்தும் உள்ளது. இங்கே பாருங்கள் தைலம் வைத்து இருக்கிறார்கள். முடக்கத்தான் தைலம் காலு வலி மூட்டு வலி ப்ரோ. இப்போ தான் சொன்ன சாப்பாடு இல்லை இருக்குது பாருங்க. காலிஃப்ளவர் சில்லி, பானிபூரி, அது சிற்றுண்டி. இதுவும் சிற்றுண்டி தானா? சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி நம்ம மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம காலக்கட்டிக்கு முன்னாடி தலப்பாறை கோட்டாவை தாண்டி காலக்கட்டியை நோக்கி நடந்து போயிட்டுருக்குறோம். பாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ரொம்ப கடினமானு கேட்டிங்கன்னா ரொம்ப கடினமாக இல்லை, சிறிதளவு கடினமாக உள்ளது. கேசவசாமி பார்த்து வருகிறாரு. ஏடா இதுவே கஷ்டமாக இருக்குது, இதுவே நீ கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவர்கள் கூறியதை வைத்து நான் சொல்வது என்னவென்றால், இது வந்து தொடக்கமே, இது தொடக்கமே. இனிமேல் தான் வந்துட்டு நம்ம மெயின் பிக்சர்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வழி பாதை. ஒரு தடவை இறங்கிட்டிங்கன்னா இதை முழுசாக முடிக்காமல் வெளியே வர முடியாது. வேறு வழி இல்லை உங்களுக்கு, நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் நல்லாயிருக்கும் மக்களை. உண்மையாலுமே நீங்கள் பக்தியாக இருந்து பக்தியோடு வந்தால் கண்டிப்பாக முடியும். இங்கே வந்து நம்ம ஸ்டெமினாலாம் ரெண்டாவது விஷயம். ஸ்டாமினா நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஆதங்கம், திமிரு இதெல்லாம் விட்டுட்டு ஐயப்பன் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் நம்பி வந்தீங்கன்னா ஜாலியாக போகலாம். தானாக நடந்து போயிடுவீங்க. நீங்கள் வைத்திருக்கும் இருமுடியே உங்களை கரை சேர்த்து விடும். சாமி உண்மையை தானே சொன்னேன், கரெக்டாக தானே சொன்னேன். அவர் ஏதோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அதனால் சிரிக்கிறாரு. சாமி சரணம். இங்கே பாருங்கள், என் கையில் 2 இருமுடியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு 2 இருமுடியை கொடுத்துட்டாரா. வச்சுட்டு நிற்க வேணாம்னு சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கிறேன். மேலே என்னோடய இருமுடி, ஷோல்டரில் அப்பாவோட இருமுடி, 2 இருமுடி எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ நம்மளோட இருமுடியில் வந்து 2 நெய் தேங்காய் இருக்குது. ஒரு நெய் தேங்காயில் 2 நெய் தேங்காய் வச்சு இருமுடி கொண்டு வந்துட்டு செலுத்திட்டு கொண்டு போக போகிறேன் ஐயப்பனுக்கு. ஒரு சின்ன வேண்டுதல், அதுக்காக முன்னாடி பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது வியூ. காலை கட்டி எங்கே வரும், எப்போ வரும், எப்படி வரும்? பசி எடுக்கலான்னா இன்னும் அது வரைக்கும் பரவாயில்ல. லெமன் சோடா மோரும் வெள்ளம் லெமன் சோடா வாங்க சாமி. சாமி சரணம். சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளிகட்டி நிலையம் பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மைக்கில் பேசுகிற சவுண்டில் கேட்குது. அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆன்லைன் பதிவு செஞ்சவங்க மட்டும்தான், நாளைக்கு டேட்டில் ஆன்லைன் பதிவு செஞ்சவங்களை மட்டும்தான் அழுதமலை ஏற விடுவோம், மற்றவங்க யாரையும் ஏற விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போனா காளிகட்டி பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். நம்ம கூட வந்த சாமிகளில் எங்கே போனாங்கன்னு தெரியல. சாமி சரணம் பார்த்து சாமி. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா அப்பா. சாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா அங்கே பாருங்கள், சபரிமலையில் தங்கும் இடத்துக்குலாம் பெருவழியில் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு தங்குறதுக்கு காளைகட்டி முன்னாடி. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் வரலாம். உங்களுக்கு கடைகள்லாம் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக இல்லாத கடைகளே இல்லை. என்ன உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்காது, பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிற்றுண்டி அது மாதிரி தான் கிடைக்கும்.
மெயினான ஏரியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு உணவு கிடைக்கும். இப்போ காளிக்கட்டி பக்கமாக வந்துட்டோம், அங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ நேரம் நடந்த அனுபவம் எப்படி இருக்குது? நடந்து இவ்வளோ ஒன்றும் இல்லை, ஜாலியாக வந்துட்டு இருக்கோம். ஐயப்பன் வருவாள், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசியாக இருக்குது. உங்களுக்கு சாமி சாப்பாடு சோறு போட்டுக்கிட்டா போதும், நடந்துகிட்டே தின்றுவோம். எல்லாருக்கும் சாப்பாடு தான் இப்போ மெயினாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட மணி எத்தனையாவது சாமி? ஒன்று 40 ஒரே ஒரு டீ மட்டும் தான் ஓடிட்டு இருக்குது இவ்வளோ நேரமாக. ஒன்று வாங்கின நெல்லிக்காய், நெல்லிக்காய், சோடா, இவ்வளோ தான் ஓடிட்டு இருக்குது. இதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம பின்னாடி வர அந்த சாமிமார்கள் இன்னும் வெயிட்டிங் அவங்களுக்காக. சாமி சரணம். ஐயப்ப சரணம். வந்தாங்கன்னா கிளம்பிட்டே இருக்கலாம். ஒருத்தர் தெரிகிறார். ஒருத்தர் வந்து விட்டார். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம நடக்க ஆரம்பித்து காளிக்கட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரத்தில் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆரம்பித்தோமா சாமி? 11:30, 12:30, 1:30, கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்தில் நம்ம காளிக்கட்டி நிலையம் வந்துட்டோம். பரவாயில்ல, நல்ல முயற்சி அப்படின்னு நாமளே நினச்சிக்கலாம். நல்ல முயற்சி. ஏன்னா நாங்கள் சாப்பிடல, எங்கேயும் அவ்வளோக்கா உட்கார கிடையாது, நிற்க கிடையாது, அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம், வந்துட்டோம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு டார்கெட்டே வந்து கரிமலை தான். ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சாமி தண்ணியில் காலை வச்சிட்டிங்களா? எரியும் தண்ணியில் காலை வச்சு போனீங்கன்னா. இவ்வளோ நேரம் நடந்து வந்ததுக்கு தண்ணியில் கால் பட்டால் எரியும். தண்ணியில் காலை வச்சு வந்தால் எரியும் சாமி கால். ஆமாம். ஸோ மக்களை, முன்னாடி தெரியுது பாருங்கள் காளிக்கட்டி. சாமி இதுதான் காளிக்கட்டி நிலையம். பாருங்கள், கடைகள் எல்லாமே இருக்குது. காளிக்கட்டி நிலையம் தானே சாமி? கன்ஃபார்மில்? சரி, ஓகே. மெடிமிக் சோப்புக்கு ஐயப்பனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆடு பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் இல்லையா? ஏன் சாமி இதெல்லாம் கேட்குறது இல்லையா? மாலை போட்டால் நம்ம சோப்பே யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளுக்கும் சோப்புக்கு என்ன சம்பந்தம் கேட்குறேன். இங்கே பாருங்கள், ஓய்வு இடத்துல எல்லோரும் ஓய்வு எடுத்துகிட்ருக்குறாங்க. பஜ்ஜி போண்டா சூடாக போட்டுக்கிறாங்க. எனக்கு தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. கொண்டு வந்த சோறே திங்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே மக்களே, காளிக்கட்டி நிலையம் கோயில் தெரியுது பாருங்கள். ஒரு பெரிய ஜேர்னிக்கு அப்புறம் காளிக்கட்டி நிலையம் கோயில் வந்தாச்சு. சாமி சரணம். இங்கே அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்ளைவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதே தான் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல லாங்குவேஜில் பண்ணுறாங்க. இங்கே உணவுகள் இருக்கிறது. இருக்கு உணவு இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குதுல்ல ஏசாமி? ஒரு சரியான பிளேஸ் மக்களை. இங்கே பாருங்கள், ஹோட்டல் ஆரியாஸ் இருக்குது. இந்த இடம் பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஃப்ரீ ஜிஞ்சர் வாட்டர் கொடுக்குறாங்க. போய் கொஞ்சமாக வாங்கி குடிப்போம். உடம்புக்கு உடல் நலத்திற்கு தெம்புக்கு மிகவும் நல்லது. ஸோ வாங்கி குடிப்போம் போய். காளிக்கட்டி கோயில் போயிட்டு இருக்கிறோம். இது என்ன 18ஆம் படி மாதிரி இவ்வளோ டேப்பராக இருக்குது? காளிக்கட்டி கோயில் வந்துட்ட மாதிரி மக்களே. சாமியே சரணம் ஐயப்பா. இதான் காளிக்கட்டியில் தேங்காய் உடைக்கிற இடம். நம்ம கொண்டு வந்துக்கிறோம் தேங்காயை. இங்கே உடைக்க வர ஃபஸ்ட்டு இங்கே தான் உடைக்கிறோம். அங்கே உடைச்சிட்டு போகலாம். சரணமையப்பா, சரணமையப்பா. இதான் காளிக்கட்டி சிவபார்வதி டெம்பிள். காளிக்கட்டி சிவனும் பார்வதி வந்து இறங்குறோம். காளிக்கட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய இதாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வண்டியே வரும். ஓடு போட்டிருக்காங்க. அது என்ன வெட்டி வந்து இங்கே வண்டியே வரும். காளிக்கட்டியில் அன்னதானம் போடுறாங்க. வந்து டீ இருக்குது.
சாமி சரணம் சாமியா சரணம் ஐயப்பா. மக்களே, நம்ம அழுதா நதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேன். இதை வச்சு தான் மகிழ்ச்சியை கொல்ல போகிறாரு. இந்த ஆரம்பிக்குது அழுதுமலை. பாருங்க எப்படி இருக்குன்னு. தப்பா தப்பா ஐயாப்பா மக்களே, கல்லெடுங்குன்று வந்துட்டோம். இங்கே பாருங்கடா, கல்லெடுங்குன்று வந்தாச்சு. நாம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் வச்சிடலாம் வாங்க.